அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 7 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: மாவட்ட கல்வி அலுவலரிடம் அனுமதி பெற்ற பின்பே பள்ளிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்க வேண்டும் எனவும், பள்ளி நிர்வாகங்கள் தவறை மறைக்க முயற்சிக்க கூடாது எனவும், பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் புதிய செயலி உருவாக்கப்பட உள்ளது எனவும் அமைச்சரான அன்பில் மகேஷ் கூறியிருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு: சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு வரவு செலவுக்கான வித்தியாச தொகை நிதியாக 300 கோடியை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உலக வங்கியின் நிதியுதவியுடன் சென்னை நகர கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்க முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு: பழனியில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நாளை ஆகஸ்ட் 24 மற்றும் நாளை மறுதினம் 25ஆம் தேதி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு அனுமதி இலவசம் எனவும், இந்த மாநாட்டிற்கு 5 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 10 இடங்களில் உணவு வழங்கப்பட உள்ளது. 12 கோடியில் குடிநீர் மற்றும் கழிவறை வசதி, அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. நான்காவது அறிவிப்பு: முத்தமிழர் கலைஞர் அவர்களின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமை. முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஐந்தாவது அறிவிப்பு: விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகள் பயன்படுத்த வேண்டாம் எனவும் கூறியுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: இனி திருமணம் ஆகாதவர்களும் குழந்தைகளை தத்தெடுக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுவரை திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் மட்டுமே குழந்தைகளை தத்தெடுக்க முடியும் என்ற விதி இருந்து வந்தது. ஆனால் தற்போது மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் சூப்பரான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி இனி திருமணம் ஆகாதவர்களும் குழந்தைகளை தத்தெடுக்கலாம் என தெரிவித்துள்ளது. கடைசியாக 7வது அறிவிப்பு: லட்சத்தீவை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 27ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த 7 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.